ஹலோ கைஸ், வெல்கம் டு பிசிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பிளான்டட் டேங்க்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஷ்ரிம்ப் எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்றதை நான் வீடியோவாக போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த ஷ்ரிம்ப் டேங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஆட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரீம் ப்ளூ ஷ்ரிம்ப்லேயே நான் ஆர்டர் பண்ணது 10 பீசஸ் ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு 3 பீசஸ் தான் லைவாக உயிரோடு இருந்துச்சு. அதுலேருந்து வந்த ப்ளூ ஷ்ரிம்ப்ஸ் ஒரு மேபி ஒரு 7 to 8 இருக்கும். ஏன்னா உள்ளே நிறையா ஷ்ரிம்ப்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறனால எனக்கு சரியாக தெரில. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 10 கோஸ்ட் ஷ்ரிம்ப் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ஒரு வேலை விஷயமாக வெளில போயிட்டதுனால திரும்பி பார்க்குறப்ப ஒரே ஒரு கோஸ்ட் ஷ்ரிம்ப் பேரண்ட் இருந்துச்சு. ஆனால் நிறையா ஃப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ டெவலப் ஆகி நிறையா ஃபார்ம் புதுசாக அடல்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இப்போ ஃபார்ம் ஆன அந்த கோஸ்ட் ஷ்ரிம்ப்லேருந்து வந்த ஒரு குட்டி ரெட் செரி ஷ்ரிம்ப் கலரில் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரில. மேபி ஏதாச்சும் ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஷ்ரிம்ப்ஸ் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு 10 பீசஸ்லேருந்து நீங்கள் ஒரு 15 பீசஸ் வாங்கி உள்ளே விட்டிங்கன்னா போதும். அது பாட்டு உங்களுக்கு இது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது புதுசாக. நீங்கள் எடுத்து அதை அந்த டேங்கே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ஒரு 10 ஷ்ரிம்ப் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2-3 வாரத்துலேயே உங்களுக்கு அது 20-30 ஷ்ரிம்ப்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ப்ளூ ஷ்ரிம்ப்ஸும் கோஸ்ட் ஷ்ரிம்ப் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் அதோட ஃப்ரைஸு பேரண்ட்ஸ் உள்ளே இருக்குது. அது கொஞ்சம் நல்லா சைஸாகவே இருக்கும். இந்த பிளான்டட் டேங்க் நான் செட் பண்ணி எப்படியும் அரௌண்ட் ஒரு 3 months 4 months ஆயிடுச்சு. நான் இன்னும் வாட்டர் சேஞ்ச் எதுவுமே பண்ணல. மேக்ஸிமம் நான் வாட்டர் டாப் அப் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ஓ வாட்ரு தான். அதேமாதிரி எனக்கு இந்த பிளான்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிஹெச் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி வாட்டரில் இருக்க நைட்ரேட் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது பிளான்ட்ஸு. ஸோ நல்லா வளருது. ஸோ நீங்களே பார்க்கலாம் பிளான்ட்ஸோட க்ரோத் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போ கோஸ்ட் ஷ்ரிம்ப் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, சாண்டோட கலருக்கு ஈக்குவலாக தான் அந்த கோஸ்ட் ஷ்ரிம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. ஸோ இந்த பிளான்டட் டேங்கை பொறுத்த வரைக்கும் நான் லாவா ராக்ஸு, க்ளே பாட்டு, அப்புறம் பிளான்ட்ஸு இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. முன்னாடி ஹேங் ஆன் ஃபில்ட்ரு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது சரியில்லை. ஏன்னா குட்டி ஷ்ரிம்ப்ஸை மேலே இழுக்குது, அதாவது சக் பண்ணி இழுத்துடுது. ஸோ அதை நிப்பாட்டுறதுக்காக என்ன செஞ்சுட்டேன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு ஆட் பண்ணிட்டேன். இதனால் என்னென்னா, இப்போ டேங்க்கில் இருக்க அழுக்கு போகாமல் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அந்த அழுக்கை நம்ம ஷ்ரிம்ப்பு ஃபீட் பண்ணிக்குது. நல்லா ஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்குது. ஆல்கே ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குது. ஷ்ரிம்ப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மேக்ஸிமம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஷ்ரிம்ப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பீசஸ் வாங்கி ஒரு 1.5 அடி டேங்க்கு போதும். அதுவாக டெவலப் ஆகி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வாட்டர் கண்டிஷனால் மட்டும்தான் ஷ்ரிம்ப் உங்களுக்கு அடி வாங்கும். மீதி இதில் டெம்பரேச்சர் ஒரு காசாக இருக்கும். மீதி எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். வேறு எதுவுமே ஷ்ரிம்பில் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நான் ஷ்ரிம்ப் இதோட என்னோடய 7th டைமில் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா டைம்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஷ்ரிம்ப்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஷ்ரிம்ப்ஸ் ஒத்தே வரல. அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதோட வாட்டர் கண்டிஷனு எப்படி அது என்விரான்மெண்ட் இருக்கணுன்றதை ரிசர்ச் பண்ணி எடுத்ததுனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்கிற மெத்தட் தான், நீங்கள் ஆர்ஓ வாட்ரு 1.5 அடி டேங்க்கு ஃபுல் ஆஃப் பிளான்ட்ஸு இது போதும். அந்த டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லபடியாக வர. இப்போ இந்த டேங்க் நான் புதுசாக இப்போ ஒன்று செட் பண்ணியிருக்கேன் அந்த டேங்க்கு பக்கத்துலேயே. இதில் என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலான்றதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு ஐடியானா, சன்னா ஃபிஷ் அந்த டேங்க்கில் ஆட் பண்ணலான்றது தான் எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பார்ப்போம் நம்ம அது என்னன்ட்டு. இது நம்மளோட பிளான்டட் டேங்க் 3 feet. இது செட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். இது ஒரு அப்டேட்னு கூட வச்சுக்கலாம். அரௌண்ட் ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த 1.5 மாதத்துக்குள்ளே என்ன நிறையா நடந்திருக்குன்னா, பிளான்ட்ஸ் அபண்டண்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறையா ஃபிஷ் இழந்திருக்கும். ஏன்ற காரணத்தை நான் சொல்கிறேன். மெயினான விஷயம் இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதுனால கூட இருக்க ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷஸ், அதாவது ஜீப்ராலே கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறது அதை அடி வாங்கி சாகடிச்சு வச்சுருது. அதேமாதிரி அந்த செத்து போன இதெல்லாம் இந்த சாயிலுக்குள்ளே போய் அதிலே புதைச்சி வச்சுருவேன். அந்த சாயிலுக்குள்ளேயே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது ரீசார்ஜ் ஆயிரும். எப்படின்னா அந்த உள்ளே இருக்க அந்த பிளான்ட்ஸுக்கு அது ஒரு உரமாக மாறிடுது. இதான் நான் பண்ணுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். செத்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் அந்த பிளான்ட்ஸுக்கு பக்கத்தில்.
இப்போ அங்கிட்டு இருக்கிறது வந்து ஜீப்ரா. இது அநேகமாக பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டார்க்கராக இருக்கிறது மேலு, கொஞ்சம் பேலாக இருக்கிறது ஃபீமேல்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்னும் கொஞ்ச நாளில் அதோட ப்ரீடிங் அப்டேட்ஸும் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டுக்கிட்டே தான் அடிக்கடி சுற்றிட்டு இருக்கு. நானும் பார்த்துட்ருக்கேன். வேலஸ்னேரியா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதான் வேலஸ்னேரியா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு நான் அந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டேங்க் கொஞ்சம் நல்லா வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் இதில் என்ன ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னா, ஃபிஷ்ஷு வந்து இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ் வந்து நிப்பிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணோம்னா உடனே அந்த ஃபிஷ்ஷை நிப் பண்ணியே கொன்றுது. இப்போ இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 10 to 15 கப்பீஸ் ஆட் பண்ணேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4லேருந்து 5 கப்பீஸ் தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நிப் பண்ணியே சாகடிச்சிருச்சு. அதே மாதிரி ரேம் சிக்லெட் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ப்ரீடிங் பேருன்னு சொல்லி தான் வாங்கினேன். நான் அவசரப்பட்டு பிளான்டட் டேங்க்கு இதில் இருந்தால் பீஸ்ஃபுல் சிட்லேண்டு அது எதுவும் செய்யாதுன்னு நினச்சா அந்த ஜீப்ராக சும்மா இல்லாமல் அதை சாகடிச்சிருச்சு. ஸோ அதனால் ப்ரீடிங் வீடியோ என்னால் அப்டேட் பண்ணவே முடியல. நான் அதுக்கு வீடியோலாம் மேக் பண்ணி வச்சிட்டேன். ஓரளவுக்கு பேர் ஆயிடுச்சு. அந்த பிளேட் வச்சுருக்கேன்ல அந்த ஜீப்ராக்கு, இப்போ இந்த வீடியோவில் வரும், அந்த பிளேட் வச்சுருக்க இடத்துல தான் அது போய் இதாகிட்டே இருந்துச்சு. இந்த ஜீப்ராஸ் வந்துட்டு வேகமாக மூவ் பண்ணுறதுனால அதை போய் டக்குன்னு தள்ளி விட்டு அதோடய ஃபின்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 4 ஜோடி 2 ஜோடி வாங்கினேன். 2 ஜோடியில் இருக்க விஷயமே அப்படியே காலி ஆயிடுச்சு. ஜீப்ராஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதுக்கிட்ட எதுவும் ரொம்ப பச்சுக்க மாட்டேங்குது. அதுவும் இப்போ ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெண்டும் அந்த இடத்துலேயே தான் இருக்குது. மேக்ஸிமம் நானும் அதிகமாக அங்கே தான் பார்த்துருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் பிளான்டட் டேங்க் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்களும் இந்த பிளான்டட் டேங்கை ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.